இப்போ எப்போவுமே நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிகிறது மற்றவங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நமக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் ஒரு கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? ஒரு 3 நபர்கள் எடுத்துக்கிங்கன்னா, ஒரு ஹையர் 2 பர்சன், ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்கார், ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் பர்சன் இருக்கார், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் காமனாக கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த ஹையர் அண்டு பிஸ்னஸ் பர்சனோட தாட் ப்ராசஸில் மேபி அவுடி காரோ இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ இல்லை ஒரு மெர்சிடிஸ் அப்படிங்கிறது தாட் ப்ராசஸுக்கு வரலாம். ஒரு மிட் செக்மெண்ட்டில் கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோண்டா சிட்டி இல்லை அதுக்கு அந்த ஈக்குவலண்டாக ஒரு 20-25 lakhs உள்ள கார் அவருக்கு ஞாபகம் வரலாம். ஸோ இன்னும் ஒருத்தருக்கு ஒரு மாருதி ஷிஃப்ட்டு, ஒரு டாட்டாவோட ஒரு சின்ன வண்டி, இந்த மாதிரி ஞாபகம் வரலாம். இப்போ கார் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் வேர்ட், பட் எவ்ரிபடி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், சரி தானே? அப்போ நீங்கள் போய் கார்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இந்த காரை நினச்சிங்க, நான் அந்த காரில் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் சரியில்லை. அப்போ என்ன காருங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன்னா அது அவங்களுக்கு புரியும்.